சோஷியல் மீடியால பார்த்தோமே, அந்த பொண்ணு தானே அது? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாது. எப்படி இவ்வளவு மாதிரி ஆளுங்களாம் வெக்கம், மானம், சூடு, சொன்ன எதுவுமே இல்லாம தைரியமா வெளியே நடமாடுறாங்கன்னு தெரியல. பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்துருவாங்க. இவெல்லாம் கோயிலுக்கு வந்தா நாம எப்படி வருது? இவளுக்கு தெரிய வேணா? கோயிலுக்கு நல்ல பொண்ணுங்களா வருவாங்க, நம்ம போக கூடாதுன்னு என்னத்த சொல்றது? சி, தலையெழுத்து. வாடி போலாம். வா போலாம். இருடி. வேணாம், நம்ம போவோம். இதுக்குதான் நான் வெளியே வரதுக்கே யோசிச்சேன். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு கோயிலுக்கு வராம இருக்கணும்? இரு, நான் வரேன். ஏய் சக்தி, சக்தி. அக்காக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்னம்மா? உங்க பேர் என்னக்கா? எதுக்கு கேக்குற? பரவாயில்ல, சொல்லுங்களேன். ராகினி. நீங்க எந்த ஏரியா? உங்க வீடு எங்க இருக்கு? வடபழனி துரைசாமி ஸ்ட்ரீட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? சொல்றேன். அக்கா, உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவா? எதுக்கு? இல்ல, இந்த சாரி அழகா இருக்கு. இதே மாதிரி எனக்கும் ஒரு புடவை வேணும். ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேனே. சரி, எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் ரைட்ல. சூப்பர்க்கா. கயல், இங்க வா. ஏய் சக்தி, வேண்டாம், நீ வா. வா வான்னு சொன்னேன். உன்கிட்ட போன் இருக்குல்ல, அதுல என்ன ஒரு வீடியோ எடு ப்ளீஸ். எதுக்கு? எடு சொல்றேன். ரெடியா கயல்? எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சக்தி. இந்த போட்டோல இருக்காங்கல்ல, இவங்க பேரு ராகினி. வடபழனியில இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. இவங்களுக்குன்னு வாழ்க்கை ஒண்ணு இருந்தாலும் இவங்க புருஷனுக்கு தெரியாம இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஐயோ! ஏய், என்னம்மா நீ என்னம்மா சொல்ற? நீ எடுக்கையில் பாதிக்கப்பட்டது நான் தானே. என்னடி சுற்றி இவங்க என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாங்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களால என் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்னம்மா போட்டோ எடுத்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? எனக்கு இப்போ சாகிறது தவிர வேற எந்த வழியும் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். என்ன பண்ற? எனக்கு நீதி வேணும். எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கான தீர்வையும் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறதையும் மக்களான நீங்களே ஒரு முடிவெடுங்க. இந்த பொம்பளை நிறுத்துமா. நீ கேமரா ஆஃப் பண்ண முதல்ல. யாருமா நீ? நீ இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. என்ன உன் புருஷன் கூட சேர்த்து வச்செல்லாம் வேற பேசுற? உன் புருஷன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உன்னையே இப்பதான் பாக்குறேன். நீ எதுக்கு என்ன பத்தி தப்பு தப்பா சொல்ற? நீ அந்த வீடியோ முதல்ல டெலீட் பண்ணுமா. டெலீட் பண்ணுமா. என் பசங்களும் புருஷனும் இத பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் என்ன தப்பா சொன்னேன்? இப்போ உண்மையை தானே சொன்னேன். உனக்கும் என் புருஷனுக்கு இருக்கிற கள்ள தொடர்பால என்ன கொல்ல ட்ரை பண்ணல. நீ முதல்ல வாங்க. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க பாரு. நீ எடுற வீடியோவை. ஏய் விடு சக்தி. ஐயோ போத நிறுத்துங்கம்மா. புடவை நல்லா இருக்குன்னு போட்டோ எடுத்துட்டு இங்க போட்டோவை காட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு கெஞ்சி கேக்குறமா, என் வாழ்க்கையில விளையாடிடாதம்மா. நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? ஏமா என் பேரை கெடுத்து என் வாழ்க்கையே பிரச்சனையாக்குற? அநியாயமா என் மேல பழிய போட்டு என் வாழ்க்கையை கெடுத்துடாதம்மா. அப்புறம் ஊர் உலகம் என்ன தப்பா பேசுமா. தப்பா எப்படி பேசும்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே. என் புருஷன்கிட்ட சொல்லி என்ன நீ கொல்ல பார்த்தல்ல? இல்ல 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 இல்ல, போய் போய் போய். யாரும் இத நம்பாதீங்க. இவ புருஷன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவ போய் சொல்றா. நான் எந்த தப்பும் பண்ணல.
நான் எந்த பாவமும் அறியாதவன், நான் ஒழுக்கமானவன், நான் எந்த தப்பு பண்ணல. இந்த அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் எவ புருஷ கூடயும் தொடர்புல இல்ல. இவளை நம்பாதீங்க, இவளை நம்பாதீங்க, நம்பாதீங்க. நீ பேசுறதெல்லாம் இங்க வராது. நான் பேசினது மட்டும் தான் வரும். ஐயோ, நான் எமோஷனலா பேசினதை மட்டும் எடிட் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் வேற பண்ணிடுவோம். ஐயோ, நீங்க தான் அப்புறம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் லைக்ஸ் எல்லாம் சும்மா அள்ளிட்டு போகும். ஐயோ, 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 நான் ஒரு பாவமும் பண்ணலையேம்மா. ஏமா என்ன பத்தி தப்பு தப்பா சொல்ற? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இதே மாதிரி என் ஃப்ரெண்டு கையில சொல்லும்போது இவளுக்கும் இப்படிதானே இருக்கும். சோஷியல் மீடியால எவனோ ஏதோ சொல்றான்னு கண்டபடி போஸ்ட் போடுறாங்கன்னு அதை பார்த்துட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு என்னோட ஃப்ரெண்ட தப்பா பேசுவீங்க. நான் இந்த வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி அதை எல்லாரும் பார்த்துட்டு நீங்க தப்பானவங்கன்னு கண்டபடி எல்லாரும் பேசினா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? அந்த வலிதானே இவளுக்கும் இருக்கும். சோஷியல் மீடியால போடுறது எல்லாமே உண்மை கிடையாது. அது ஒண்ணு பகவத்கீதையோ பைபிளோ இல்ல குரானோ இல்ல. நீங்க இவளை பத்தி பாத்தீங்களே வீடியோ, அது எவ்வளவு ஒருத்தியோட கற்பனை, சில எச்ச பசங்களோட கேடுகிட்ட வேலை. அதுதான் உண்மைன்னு நம்பி ஒரு அப்பாவி பொண்ணை எவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேண்டாம்? அம்மாடி என்ன மன்னிச்சிருமா. உண்மை என்னன்னு தெரியாம போன்ல வந்து நியூஸ பார்த்துட்டு நான் என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இந்த மன்னிப்ப என்கிட்ட கேட்காதீங்க, இவகிட்ட கேளுங்க. அம்மாடி கையில என்ன மன்னிச்சிருமா. உன்னை பத்தி தெரியாம பேசிட்டேன். இனிமே எந்த பொண்ணை பத்தியும் நான் தப்பா பேச மாட்டேமா. அந்த வீடியோவை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுமா. ப்ளீஸ்மா, டெலீட் பண்ணிடுமா. பண்ணுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாடி போலாம். கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சோஷியல் மீடியால இப்படி தப்பு தப்பான நியூஸ் போடுவாங்க. இப்படியா நீ அவங்கள பயமுறுத்துவ? உனக்காக இதை விட நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு மேலேயும் ஒண்ணு செய்ய போறேன். என் கூட வா. வா. கூட்டிட்டு வந்திருக்க? இது நான் முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல். தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வா.